உண்மையிலேயே மார்வலுக்கு எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ தெரியல. அவன் பண்றவள எல்லாமே சொதப்பலா போகுது, சொதப்பிட்டு தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி இவனுமே ஒழுங்கா பண்ண மாட்டேன் தான் விருப்பத்திட்டு இருக்கியா. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன் படம் வந்திருக்கும். அது படம் வந்ததுல இருந்து மார்வல் வந்து பயங்கர பயத்துல இருக்காங்க. இவனுடைய ஃபியூச்சர் பிளான்ஸை நம்பி இருக்கிறதே வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூலியமா தான். ஆனால் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை ஓட வைக்கிறதுக்கு பல கிருத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கியா. உண்மையாக அவன் பண்ணுற கிருத்திரங்களை என்னது? மார்வல் வந்து பயத்தில் இருக்காங்களா, அந்த பயம் எப்படி சரியாகும், அந்த பயம் எப்படி உருவாச்சு, பயத்துக்கு காரணம் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். வேற யாரு? நான் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம புது சேனல் இது பார்த்துருப்பீங்களா, கேப்டன் கேக்கு. ஓகே, மார்வல் டிசிக்காகவே ஒரு சேனல். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அதெல்லாம் தட்ட முடியாது. ஓரோசே போயிடலாம். நான் காமசாமி, இந்த ஷோ. மார்வல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பயத்தான் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா சூப்பர்மேனால டிசியில் ரொம்ப நாளாக வந்து எடுத்த படங்கள்லாம் வந்து மண்ணை கவி கொண்டு இருந்தது. கிரிட்டிக்ஸ்ல அடி வாங்கிட்டு இருந்துச்சு. அதனால வந்து தெம்பா இருந்தான். ஸ்னைடர் வேஸ் இருக்கும்போது கூட ஸ்னைடரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவனோட ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தான். சார் ஸ்னைடருக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒகே சூப்பர்மேன் படத்தை பார்த்து விட்டு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கான் மார்வல். ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? ப்ரோவாத்தில் என்ன ப்ரோ சொல்ற? என்ன கேட்டீங்கன்னா ஆமா என்ன சொல்றது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணி விட்டான், ரெண்டாவது ட்ராயல் ரிலீஸ் பண்ணான். அப்புறம் எங்க நம்மள பேசாம விட்டுற போறாங்க டிசி இது சூப்பர்மேனால நம்மள மறந்துட போறாங்கன்ட்டு ஃபைனல் ட்ராயல் விட்டு அதை நிறுத்த வேண்டியதானே. முதல்ல ஃபைனல் ட்ராயல் தப்புடா, நீ போட்டே தப்புடா, ராங், யூ ஆர் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். மறுபடியும் ஒவ்வொரு லிக்கான விட்டுக்கிட்டு இருக்கான். காரணம் இந்த சூப்பர்மேனை பத்தி பேசும்போது நம்மள மறந்துட போறாங்களா அப்படின்ட்டு. குறிப்பா சொல்லலாம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தையே வரும். முன்னா ஒரு காலத்துல மாதிரி எப்படி இருந்தான், 3 ஸ்பைடர்மேன் வர்றத ரகசியமா வச்சுக்கிட்டு ட்ரைலர், டீசர், போஸ்டர் எதுலயுமே காட்டாம படத்துல வந்து பாத்துக்க ஒரு குண்டா இருப்பாரு எண்டு கேம்ல, ப்ரொஃபசர் ஆளுக்கு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே மொத்தமா மறைச்சு வச்சு படத்துல கூட சர்ப்ரைஸ் பண்ணாங்க மாறும். பட் இனி பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணா. ஃபைனல் ட்ரைலர் அதுல பாத்தீங்கன்னா மொத்த கதையுமே உள்ள இருக்குது. ஓகேவா, இங்க எங்க வந்தாங்க என்ன ஆக போறாங்க, மிஸ்ஸஸ் ஃபேண்டாஸ்டிக் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல இங்க வந்து கருப்பா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ட்டு தான் இருந்திருக்கும். அதை வச்சு அவன் கதை தானா இல்ல வந்து குழந்தை பிறந்துச்சா இல்லையான்றதான் கதை. என்னாவும் தெரியல வந்துட்டு இருந்தான். அடுத்த ட்ரைலர்ல குழந்தை பிறந்துச்சு, இதான் குழந்தைன்ட்டு இவ்வளோ போட்டு காமிச்சானுங்க. அப்புறங்கிறத படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வரும். கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மெயின் ரீசன் சூப்பர்மேன் தான். ஆக்சுவலி இந்த மார்வலுக்கு இப்படி இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து உருப்படாம போன 2 பேஸ் தான். உண்மையா சொல்லுங்க, பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 போகும்பொழுது அது எவ்வளவு அழகா ஆர்டரா போச்சு. இந்த பேஸ் 4, பேஸ் 5 இங்கே நல்லா இருந்துச்சா, நல்ல வேலை அயர்நாட்டோட பேஸ் 5 முடிஞ்சு போச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நியூஸ் வந்து இருக்கும், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கும் லீடு வந்து நம்ம ரீட் ரிச்சர்ஸ் தான், அவர் தான் லீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல ரீட் ரிச்சர்ஸ் தான் வந்து லீடு. ரீட் ரிச்சர்ஸுக்கும் டாக்டர் டூமுக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் வந்து இந்த மெயின் கதையா இருந்திருக்கும். அது காமிக்ல கதை போடுறோம், அது எல்லாருமே தெரியும். பட் என்ன பிரச்சனை பண்ணா ஒரு சாகாவோட 2 படத்துக்கு ஒரு கேரக்டரை வந்து லீடா கொண்டு வரோம்னா அந்த லீடு கேரக்டர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி தெரியுமா, பேஸ் 4ஓட எண்டிலையோ பேஸ் 5ஓட ஸ்டார்டிங்ல காமிச்சிருக்கணும். ஆனா பேஸ் 6 தான் அந்த கேரக்டரோட படம் எடுக்க போறேன், இந்த பேஸ் 6ஓட எண்டிலேயே இந்த கேரக்டரோட பிறவி படம் முடிக்க போறேன் அப்படின்ட்டு எடுத்திருக்கீங்க தெரியுமா. இன்னைக்கு என்னையா இது எங்கேனா மற்ற 2 பேஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க, இதற்கு காரணம் யார் தெரியுமா? மாரோட உருப்பாத கேரக்டர்ல கூப்பிட்டு வந்து அதுங்களுக்கு படம் எடுத்து அவன் பார்க்கறவனோ பார்க்கலையோ அனிமேட்டட் சீரிஸ் எடுக்கிறோம், வாட்டிஃப்ல கித்து காட்டுறோம், சீரிஸ்ல கித்து காட்டுறோம் அப்படின்ட்டு இவங்க இஷ்டத்துக்கு பண்ண வேலையால தான். ஏடா ஷியலுக்கு ஹைராட்லாம் சீரிஸ் விட்டதுக்கு பதில் இந்த மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் வச்சு அழகா கதை கொண்டு போய் ஒரு ஹைப்பை கட் பண்ணிக்கலாம்ல. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். உண்மையா சொல்றேன், ராபர்ட் டவுனி ஜூனியர் இருக்கிறதுனால மட்டும்தான் சீக்ரெட் வார்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீக்ரெட் வார்ஸ் பேசிட்டு இருந்தாங்க, ஆர்டிஜே தான் டாக்டர் டூமோ வராருன்னு சொன்னோன்னே எல்லாம் டூம்ஸ்டே பக்கம் போயிட்டானுங்க எப்போ வரும் அப்படின்ட்டு. உண்மையிலே ஆர்டிஜே மட்டும் காட்டலன்னா இந்த ஹைப் கூட கரெக்டா இருக்காது. பட் இந்த ஹைப்புமே இதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸை கொடுத்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஹிட் ஆகி ஃபேமஸ் ஆகி நல்லா பயமாச்சுனா தான் இந்த ஹைப்புமே தக்க வச்சுக்க முடியும், அடுத்து போக முடியும். இல்ல அப்படின்னா நீ ஆர்டிஜேவே கூப்பிட்டு வந்து ப்ரமோஷன் பண்ணாலும் அயர்நாட் மாதிரி ஓடாம தான் போ. உண்மைதான், ஆர்டிஜே வச்சு ப்ரமோஷன் பண்ணாங்க அயர்நாட் நாட்டுக்கு. அப்படி பண்ணியுமே அயன் நாட்டு ஓடவே இல்லை. உண்மையிலே சொல்றேன், கடைசியா வந்த எனக்கு பஸ் மார்வல்ல கடைசியா ரொம்ப பிடிச்ச படம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ அவெஞ்சர்ஸ் தண்டர் போல்ஸ் இருக்கீங்க, அந்த நியூ அவெஞ்சர்ஸ் அந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் செமையா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க அப்படின்ட்டு. ஒரு கடைசியில பார்த்தா அந்த படம் நஷ்டமா, இத்தனை கோடி பிளாப்பு, இத்தனை கோடி நஷ்டம்ட்டு நஷ்ட கடை காட்டுறானுங்க. ஆனா பாக்கல தொடர்ந்து மொக்க படமா எடுத்தனால ஒரு நல்ல படம் எடுத்தப்ப கூட பார்க்கறதுக்கு ஆள் வரலையடா. இதெல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ஜேம்ஸ் கட் மாமாவோட பெஸ்ட் ரிவெஞ்ச். உங்களே தெரிஞ்சிருக்கும், ஜேம்ஸ்
ஜேம்ஸ் கன் வந்து எதுக்கு வந்து ஃபயர் பண்ணாங்க, ஜேம்ஸ் கன் வந்து ஒரு குரூப்பை வந்து தப்பா பேசியிருப்பாரு, அந்த குரூப்புக்கு வந்து இந்த மார்வல் சப்போர்ட் பண்ணி அவங்கள வச்சு சீரிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா, படம் எடுத்துக்கிட்டு இருந்தா, அதனாலேயே அழிஞ்சு போயிட்டான். பத்தாவது ஜேம்ஸ் கனை வந்து ஃபயர் பண்ணான். அந்த டைம் வந்து உண்மையா சொல்றேன், பெஸ்ட் ரிவெஞ்ச் ஆஃப் ஜேம்ஸ் கன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, ஒரே ஒரு காரணம் ஆஃபீஸ் தூக்கிடுறாங்க, நீங்க வேற பக்கத்து ஆஃபீஸ் போயிட்டு இந்த ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஜிம்ம சப்பளமா இருக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஜேம்ஸ் கான் தூக்கினதுக்கு அப்புறம் டிசி வந்து கூப்பிட்டு தம்பி வாப்பா ரொம்ப கதை வச்சு பாடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஜேம்ஸ் கானும் போயிட்டு சூசைட் ஸ்குவாட திருப்பி எடுத்து இருப்பாரு, பீஸ் மேக்கர் சீரிஸ் எடுத்திருப்பாரு, இதெல்லாமே இட்டு அமோக வர வெற்றி. இப்போ சூப்பர்மேன் படம் எடுத்து இந்த டிசி யூனிவர்ஸே ரீபூட் பண்ணிட்டாரு. இத்தனை டார்க்கு மெச்சூர் கண்டென்ட் பெரிய மட்டும் தான் பார்க்கணுன்றது டிசி கண்டென்ட்டை எல்லாரும் பார்க்கலான்ட்டு கலர்ஃபுல்லா பளிச்சுன்னு ஆக்கி இன்னைக்கு சூப்பர்மேனை வந்து பயங்கரமா விட்டாரு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. சூப்பர்மேன் அப்புறம் டிசி வந்து தம்பி அப்படியே ஒண்டர் உமன் எடுப்பா, தம்பி அப்படியே பேட்மேன் 2 எடுப்பா, அடுத்து பிளாஷுக்கு ஒரு கதை சொல்லுப்பா அப்படின்ட்டு சூப்பர் எல்லாம் படம் சொல்லியிருக்கான். சூப்பர் அடுத்து படம் வருது எழுதிருக்கானுங்க. டிசி யூனிவர்ஸை வந்து டேக் ஆஃப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு என்னடா பண்ணா மொத்த நல்ல கேரக்டரும் சீரிஸ் எடுத்து நக்கிட்டு போயிட்டு இப்போ இந்த படம் ஓனாதானா சாமின்றாவே உட்காந்துட்டு இருக்கானுங்க. நீ ஜேம்ஸ் கண்ணை வெளியே அனுப்பிச்சிருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ தேவையில்லாம ஜேம்ஸ் கண்ணை வெளியே அனுப்பிச்சு இப்போ உன் தள்ள நீயே மண்ணலி போட்டுக்கிட்டே சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 18ஆம் தேதி 25 தான் வந்து படம் வருது. உண்மையிலே இந்த படம் வந்து நல்லா இருக்கா, ட்ரைலரில் காட்டுறதை தாண்டி படத்தை காட்டுறாங்களா, படம் எந்த அளவுக்கு இருக்கு, சூப்பராக இருக்கா அப்படின்றத வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்து நான் வந்து ரிவ்யூவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதை பற்றி தனியாக அலசுவோம். எனக்கு என்ன விருப்பா படிச்சு அப்படின்னா, மார்வல் போறது சுத்தமா சரியில்லை. ஒரு படத்தை வந்து சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு எதெல்லாம் தேட்டர்ல பார்க்கணுமோ அதை காட்டிருக்கணும். உண்மையிலேயே பிராங்க் ரிச்சஸை நான் வந்து தேட்டர்ல பார்க்க ஆசைப்பட்டேன். அவன் டீசர்ல காமிச்சிட்டான். கேலக்டர்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு தெரியல, கேலக்டர்ஸ் எப்படி இருப்பான்னு தெரியல, ஹைப்பா இருந்துச்சு, சீக்கிரட்டா இருந்துச்சு, அதையும் காமிச்சு விட்டான். சரி கதையோட பிளாட் தான் என்னமா இருக்குன்னு பார்த்தா பிளாட்டையும் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து என்ன பார்க்காம என்ன எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் எடுத்து டீசர்ல விட்டா மாதிரி இப்போ இஷ்டத்துக்கு எல்லா கதையத்தையும் உள்ள விட்டுட்டு இருக்கானுங்க. ஏடா இப்படிலாம் இருந்தா எவ்வளோ படம் பார்க்க வருவான், என்னடா இது என்னடா பண்றீங்க இந்த மாதிரி டலர் விட்டு படத்தை வந்து ஹெவி ஸ்பாயில் பண்றாங்க இல்லையா. இதனால நான் வந்து மார்வல் சில மொக்க படங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ட்ரைலர்லேயே அவாய்ட் பண்ண வச்சிட்டாங்க இவங்க பண்ண ஸ்பாயிலால. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலமாச கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட கதை என்ன பிளாட் என்ன அப்படின்ட்டு அவன் வந்து இங்கிலீஷ் சேனல்ல இருந்து ஹிந்தி தெலுங்கு தமிழ்ட்டு எல்லாம் வந்து அவன் கெஸ் போய் சொல்லி விட்டான். எப்படி 616 வர போறாங்க, இவங்க இருக்குது வேற ஒரு யூனிவர்ஸ், இவங்க எப்படி 616 வர போறாங்க, இவங்க வாழ்ற உலகம் வந்து அழிஞ்சிரும், அவங்க இடத்த வந்து கேட்ட திரும்பிடுவா, அதை காப்பாற்ற முடியாதவங்க 616 காப்பாத்துறேன் அப்படின்ட்டு வருவாங்க, டாக்டர் டூமோட சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு அவன் கதை சொல்லிட்டு இருக்கான். இந்த பிளாட் வந்து அது தெரிஞ்சதுதான். பட் இவங்க புதுசாக தான் பிளாட் கொடுப்பாங்க வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க கொடுத்த ட்ரைலர்ல டீசர்ல சொன்ன கதையில பாத்தீங்க அப்படின்னா இது ஒத்துதான் போகுது. ஒருவேளை இருக்குமோ அட்லீஸ்ட் இதெல்லாம் காட்டாம இருந்தா கூட இல்லடா வேற ஏதாவது கதை இருக்கும்டா நல்லா இருக்கும்டா அந்த நம்பிக்கையா தேட்டருக்குள்ள போயிட்டு சரி ஓகே அதெல்லாம் பால விஷுவலா நல்லா இருந்துச்சுன்னா கேட்டுன்னு வரலாம். நீ ட்ரைலர்ல காசு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு புரியும். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் 4 வந்து ஃபாக்ஸ் ஆல்ரெடி வந்து 2 தடவை படம் எடுத்திருப்பாங்க, 2 தடவையும் வந்து உண்டை வாங்கியிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா 2005 ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும், செகண்ட் பார்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓல்டு தான். ஃபாக்ஸ் வந்து அந்த சீரிஸை ஈர்த்து முட்டிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீபூட் பண்றோம் ஃபண்டாஸ்டிக் 4 திரும்ப எடுக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு விச பரிச்சை பண்ணிருப்பானுங்க. உண்மையிலே படம் விச பரிச்சை தான். கிரானிக்கல் அப்படின்ற ஒரு சைஃபை த்ரில்லர் எடுத்த டைரக்டரை கூட்டு வந்தா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு சூப்பர் படம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபண்டாஸ்டிக் 4 ஸ்கிரிப்டை ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருப்பான் தலைவன். ஃபண்டாஸ்டிக் 4 காரியம் சொல்லி என்ன, நீங்க விண்வெளிக்கு போவாங்க, அங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சி 4 பேர் ஒரு பவர் கிடைக்கும். ஓகே 5ஆவதா டாக்டர் டூமுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கும். இந்த படத்தை சொல்லி இருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எடுத்த விதம் தான் படும் கேவலமா மொக்கையா இருக்கும். 4 பேர் பவர் கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஜாலியா காமிச்சிருப்பாங்க, பவர் கிடைச்சிச்சு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து எங்க உடம்பு மாறிடுச்சு, எங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியல. சில படலாம் காட்டாங்க தெரியுமா, திடீர்னு வந்து சில பாம்பா மாறிடுவாங்க, இந்த ஏலியன் கடிச்சதுனால நான் வந்து இதுவா மாறிட்டேன்ட்டு ஒரு மாதிரி அருவருப்பா காட்டாங்க தெரியுமா. அந்த மாதிரி படத்தை
இதனாலே தான் படம் கீட்டு போயிடுச்சு. அவனுமே தான் படம் பார்க்க வரல, எல்லாம் காத்து இப்படி போயிட்டான். என்ன படம் இது அப்படின்ட்டு. இதை பார்த்தா ஃபண்டாஸ்டிக் ஃபோர் மாதிரியே தெரியல, ஏதோ ஐ படம் மாதிரி இருக்குன்ட்டு அவன் காண்டாயிட்டான். ஸோ திரும்ப வந்து ஃபண்டாஸ்டிக் ஃபோர் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆர்ஜின் ஸ்டோரி இல்லை, ஓகே, ஆர்ஜின் சொல்ல போகிறது இல்லை, இதுதான் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு கொஞ்சம் படப்படப்பு பயம் இருக்கணும் இல்லையா, படம் ரிலீஸ் ஒழுங்காக இது பண்ணணும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி எங்கே என்ன பண்ணுறது? ஸோ பற்றி நினைக்கிற கவனமாக கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சும்மா போதுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புது சேனல், ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து 25 ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஓகே, இந்த படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு எது இருக்குன்றத பற்றி தனியாக ரிவ்யூ போடுறேன், ஓகே, அதுவும் பாருங்க. ஓகே ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.